சென்னை கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள சென்னை கிண்டர் கார்டன் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் இவிஎம் இயந்திரத்தின் சார்ஜர் வெடித்ததாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். வணக்கம். தற்போது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள நிலைமை என்ன, விவரங்களை சொல்லலாம். தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடியாக உள்ள கண்ணம்மாப்பேட்டை கிண்டர் கார்டன் பள்ளியில் வாக்குச்சாவடியில் இவிஎம் இயந்திரம் சார்ஜர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீண்ட வரிசையில் பெண்கள் சுமார் 1 மணி நேரமாக காத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காலை முதலே இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றக்கூடிய நிலையில வெயிலுக்கு பிறகு ஒரு 3 மணிக்கு பிறகு தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடியில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என தனித்தனியாக இரு பிரிவினர் வாக்குப்பதிவை ஈட்டு வருகின்றனர். இந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பு இந்த கண்ணம்மாப்பேட்டை சென்னை கிண்டர் கார்டன் பள்ளியில் இவிஎம் இயந்திரத்தின் சார்ஜர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக பெண்கள் காத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதியாக வருபவர்களுக்கு டோக்கன் முறையில் வழங்கப்பட்டு அதன் பின்பு வாக்குப்பதிவு செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தாங்கள் சுமார் 1 மணி நேரமாக இந்த வாக்குச்சாவடியில் காத்திருப்பதாகவும் அரை மணி நேரத்தில் தாங்கள் எப்போது வாக்கை செலுத்த வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில தென்சென்னை தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடியாக உள்ள கண்ணம்மாப்பேட்டை சென்னை கிண்டர் கார்டன் பள்ளியில் இவிஎம் இயந்திரத்தின் சார்ஜர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சார்ஜரை வெடித்ததை இவிஎம் இயந்திரத்தை சரி செய்யும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முகவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து புதிதாக ஒரு இவிஎம் இயந்திரத்தை மாற்று சார்ஜரை பயன்படுத்தி இந்த இவிஎம் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான வழிவகைகளை இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் செய்து வருகிறார்கள்.